ஹாய். நம்மள நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மட்டும் எல்லாமே நெகட்டிவா நடக்குது. கொஞ்சம் வளர்ந்த மாரி இருக்கும். டக்குன்னு ஏதாவது மோசமா நடந்துரும். எப்ப பார்த்தாலும் நான் சாதாரணமா பேசினா கூட எல்லாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. எனக்கு பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள செய்ய முடியாம வாழ்க்கையில தோல்வியை நோக்கி நாமளே அடி எடுத்து வச்சுட்டு இருப்போம். இது நிச்சயம் மாற வேண்டிய ஒரு உணர்வு. விவேகானந்தர் ரொம்ப அழகான ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை ஒருவர் புகழும்போது உங்களுடைய காதுகளை பொத்திக் கொள்ளுங்கள். உங்களை ஒருவர் இகழும்போது உங்களுடைய வாயை பொத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு. சிம்பிள் தான். ஒருத்தங்க நம்மளை புகழ்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் நம்ம காதை பொத்திக்கோங்க. ஏன்னா உண்மையிலேயே அதற்கு தகுதியான நபர்களாக நம்ம இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த புகழ்ச்சி வார்த்தைகள் நம்மை நாமே அதிகமாக தலை கணத்தோடு இயங்க வைத்து அந்த புகழ்ச்சிக்கு தகுதியான நபராக நம்மை தொடர்ந்து இருக்க விடாமல் செய்துவிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதால் உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறீங்க, போய்கிட்டே இருக்கீங்க. அதற்கு பலனை எதிர்பார்க்காதீங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கடமையை சரியாய் செய்தால் பலன் கிடைக்கும். அதுதான் கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறது. ஸோ உங்களை புகழும் போது காதுகளை பொத்தி கொண்டு கடந்து சென்று விடுங்கள். அந்த புகழ்ச்சியை தலைக்குள் ஏற்றி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு விவேகானந்தர். அதே மாதிரி உங்களை ஒருவர் இகழும் போது வாயை பொத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, மனிதர்களுக்கு வரக்கூடிய பாதி பிரச்சனை கோபத்தினால் தான் வருது. கோபம் அதுதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. உடலில் வரக்கூடிய நோயாக இருக்கட்டும், மனதில் வரக்கூடிய நோயாக இருக்கட்டும், மிகப்பெரிய உறவுகளில் ஏற்படக்கூடிய இழப்புகளாக இருக்கட்டும், வாழ்க்கையே துளைத்து இன்னைக்கு 4 சுவர் சிறைசாலைக்குள் தங்கியிருக்கக்கூடிய நபர்களை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு சின்ன கோபம் தான் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையே அழிச்சிடுச்சு அப்படின்னு. அதான் சொல்லுவாங்க, சிறை தண்டனை கைதிகளுடைய குடும்பம். தண்டனை யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சார், அது எங்கள் கணவரோ அண்ணனோ அப்பாவோ. ஆனால் அவர் செஞ்ச தப்புக்கு ஒட்டுமொத்த குடும்பமாகி எங்களுக்கும் தண்டனை கிடைக்குது. அவருடைய பிரிவால் எங்கள் குடும்பத்துடைய பொருளாதாரத்துலேருந்து ஒரு ஆதரவு கிடைக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் நாங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஸோ இகழும் போது நாம் என்ன நினைப்போம், நம்ம பதில் ஏதாவது கொடுக்கணும், நம்மளை திட்டினாங்கல்ல, பதிலுக்கு நாமளும் திட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் அப்படி நம்ம கோபமாக ஒரு வார்த்தைகளை உதிர்க்கும் போது அது மேலும் அந்த விஷயத்தை காம்ப்ளிகேட் ஆக்கி அந்த ரிலேஷனையும் சரி அந்த சிச்சுவேஷனையும் சரி மோசமாக்கி நமக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்களை கொண்டு சேர்க்கும். அதனால் நான் சொன்ன விஷயத்தை மறந்துடாதீங்க. நான் சொல்லலை, விவேகானந்தர் சொன்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒருவர் உங்களை புகழும் போது காதுகளை பொத்திக் கொள்ளுங்கள், ஒருவர் உங்களை இகழும் போது வாயை பொத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், உழைத்தால் வியர்வை வரதான் செய்யும், வியர்வை வராமல் இருக்காது. அதே மாதிரி வாழ்க்கைனா விமர்சனம் வரதான் செய்யும். விமர்சனத்துக்கு அஞ்சினால் ஒரு நாள் விடியாது. விமர்சனத்துக்கு அஞ்சினால் இருண்ட பொழுது மீண்டும் விடியாது. ஒவ்வொரு நாளும் விடுகிறது. விமர்சனத்தை பற்றி கவலைப்படாமல் எழுந்து சென்று கொண்டே இருங்கள். வாழ்க்கை மிகவும் அழகானது, ஆனால் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. பாய்.